இன்னைக்கு நம்ம வீட்டில் ரெகுலர் சமையலோட சாம்பார் கறியோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். எள்ளு பொடி சாதமும் டாங்கர் பச்சடியும் பண்ணியிருக்கேன். எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நிறைய கால்சியம் கிடைக்கும். அதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. பேட் கொலஸ்ட்ராலுக்கு பிபிக்கெல்லாம் அது ரொம்ப நல்லது. நிறைய ஃபைபர் இருக்குது. நம்ம புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு சனிக்கிழமைக்கு நம்ம பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி உளுத்தம்பருப்புல அவ்வளோ சத்து இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். அதுவும் எலும்புக்கு நல்லது. ரொம்ப ஹெல்தியான எண்ணெய் கொஞ்சமாக செலவு பண்ணி குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான ஒரு ரெசிபி ஒன்று நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். டாங்கர் பச்சடி பண்ணுறதுக்கு 1/2 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா சப்போஸ் நான் அதை இட்லி மிளகா பொடியில் மிக்ஸ் பண்ணிடுவேன். அதனால இது முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம், செவக்கிற அளவுக்கு. அதான் நல்ல பச்சை வாசனை இல்லாமல் பொடியாகும். இது ஆறட்டும். இப்போ அந்த வருத்தம் இல்லையா உளுத்தம் பருப்பு, அதை முடிஞ்ச அளவு நான் நைஸாக அரைச்சிட்டேன். பீன்ஸ் காய் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி போட்டு இப்போ தாளித்து போட்டு தேங்காய் போட்டாச்சு. இப்போ ஜஸ்ட் அது ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து நம்ம இந்த எள்ளை போட்டுக்கலாம். இந்த எள்ளை நல்லா நம்ம வாஷ் பண்ணி மண் இல்லாமல் நல்லா 2 தடவை 3 தடவை வாஷ் பண்ணி இதை வடிய விட்டுருந்தேன். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி இருக்கட்டும். அப்படியே நீங்கள் வறுக்க அந்த தண்ணியெல்லாம் மிஞ்சி போயிடும். ஒரு கொஞ்சமாக வறுபட்டுருக்கு. இந்த தண்ணி மட்டும் அதில் இஞ்சி இருக்குது. இன்னும் படப்படான்னு வெடிக்கும். இப்போ நம்ம இந்த மிளகு இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது நல்லா படப்படன்னு பொரியும். இந்த மாதிரி பொரிஞ்சதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே விட்டால் தீஞ்சிடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டு வறுக்க வேண்டாம். ஜீரகம் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அந்த சூட்டுக்கே அந்த வாசனை நல்லா வந்துடும். ஜீரகத்தை எப்போவுமே அதிகமாக வறுத்தா நல்லா இருக்காது. நான் இதை ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பண்ணால் போதும்னா இதில் பாதி போட்டுக்கோங்க. எங்களுக்கு ஒரு 5-6 பேருக்கு வேணும். அதனால் இந்த அளவு செலவழி. இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி. இப்போ இந்த பச்சடிக்கு நல்ல கெட்டி தயிராக உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு 2 பெரிய ஸ்பூன் தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் உங்களுக்கு இமீடியட்டாக யூஸ் பண்ணி முடிக்க முடியாது, பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் சேர்க்க வேண்டாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சம் கெட்டியாக நிறைய தயிர் விட்டுருக்கேன். அப்போ கூட கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சடிக்கு தாளிச்சி கொட்டை ஒரே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதில் கொஞ்சம் கடுகு, 3 பச்சை மிளகா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப காரம் ஆகிட்டாலும் குழந்தைங்கள்லாம் சாப்பிட முடியாது. இந்த பச்சடியில் போட்டுக்கலாம். இப்போ எள்ளு சாதத்துக்கு நம்ம இந்த எள்ளை ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு 2 டம்ளர் பச்சரிசி சாதம் பொலன்னு வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இதில் இப்போ இந்த எள்ளு பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். நான் போட்ட எள்ளு ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் கூட எள்ளு போட்டிருக்கேன். ஒரு 75 கிராம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நான் எள்ளு போட்டிருக்கேன். இந்த எள்ளு சாதத்துக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லேசாக பெருங்காயம், சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இப்போ அதை இந்த சாதத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.